CryptoCityTamil நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட்ல மிஸ்ஸிங் ஆன சில காயின்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதாவது ஹிடன் காயின்ஸ்னு கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னா நிறைய ஏர்ட்ராப்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணிருப்போம். அந்த ஏர்ட்ராப் ரிசீவ் ஆச்சா இல்லையாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். பட் நம்ம அந்த பட்டனை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அது ஷோ ஆகும் அண்ட் பேலன்ஸுமே காட்ட ஆரம்பிக்கும். இதுல தான் நிறைய பேர் எப்படி பண்றது அப்படிங்கிறது தெரியாம அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ உங்களுடைய வாலெட்டுக்குள்ள இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோவோட ஃபினிஷிங்ல கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஏர்ட்ராப்ல ரிசீவ் ஆன காயின்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு கமெண்ட்ல கொடுங்க. இதன் மூலமா ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்றது அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒண்ணுமே தனித்தனியா மென்ஷன் பண்ணி எப்படி பண்ணணுங்கிற ஒரு பிகினருக்கு எந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரியான மெத்தட்ல சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா BSC ஸ்கேன் அப்படிங்கறத ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அண்ட் அதுல மேல ஒரு வெப் அட்ரஸ் கொடுத்திருக்கும். சேம் அதே தான் bscscan.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள என்டர் ஆயிக்கோங்க. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த வெப்சைட்டுக்கு உள்ள என்டர் ஆனீங்கன்னா BSC ஸ்கேனுக்குள்ள BNB ஸ்மார்ட் செயின் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். அதுல சர்ச் பை அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? அதுல தான் நீங்க உங்களுடைய பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அட்ரஸை பேஸ்ட் பண்ணணும். அப்பதான் அது கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஸோ அதுல எப்படி பேஸ்ட் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ட்ரஸ்ட் வாலெட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நார்மலா இருக்கும். அந்த BNB அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா சென்ட் ரிசீவ் காப்பி அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக எடுத்தது தான். எல்லாமே வெப்சைட்ல இருந்து எடுத்த பிக்சர்ஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குமே என்ன சேஃப் அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் செயினோடைய அட்ரஸ் அடுத்தவங்களுக்கு தெரியாம இருக்கிறது ரொம்பவே சேஃப். ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸுமே நான் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்னோட அட்ரஸ் ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சதுனாலுமே அந்த அட்ரஸை நீங்க போட்டீங்க அப்படின்னா எங்கிட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாலும் சரி அந்த ஃபண்ட் எவ்வளவு நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், என்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டிக்காக சொல்ற, பிகினருக்கு சில பேருக்கு தெரியாது. ஸோ எதுக்கு எடுத்தாலும் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் அடுத்தவங்களுக்கு அனுப்புறத தவிர்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேவைன்னா பண்ணுங்க. பட் அதை வச்சு இந்த பேலன்ஸ் எல்லாருமே உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். சரி, இப்போ அந்த காப்பி பண்றதுக்கு அந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயினுடைய அட்ரஸை காப்பி பண்றதுக்கு அந்த காப்பி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு எகெயின் மறுபடியும் அந்த BSC ஸ்கேன் இருக்கு இல்லைங்களா, BNB ஸ்மார்ட் செயின் எக்ஸ்ப்ளோரருக்குள்ள பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணோடனே உங்களுடைய வேலெட்டுக்குள்ள இருக்கிற அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே காட்ட ஆரம்பிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஓவர் வியூ கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல உங்களுடைய டோட்டலா அந்த வேலெட்ல வச்சிருக்கிற பேலன்ஸ் எல்லாமே இதுல காட்ட ஆரம்பிக்கும். பேலன்ஸ் அப்படிங்கிறது 0.001 அப்படின்ட்டு இருக்கு BNB. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை காட்ட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதில் BNB வேல்யூல டாலர் வேல்யூல காட்டும். $0.85 இந்த அட்ரஸ்ல இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அடுத்தது டோக்கன் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல தான் முக்கியமான பாயிண்ட். என்னன்னா உங்ககிட்ட மொத்தமா அந்த வேலெட்ல எத்தனை டோக்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும். அதாவது மொத்தமா இருக்கிறது $0.85 இருக்கு. அண்ட் அதுல மொத்தமா 5 டோக்கன் இருக்கு. ஸோ அந்த 5 டோக்கனும் என்னென்ன டோக்கன் அப்படின்னு பாக்குறதா இங்க முக்கியமான ஹைலைட். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் சில ஏர்ட்ராப்ல ரிசீவ் ஆன காயின்ஸோ அல்லது மற்ற டோக்கன்ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கலாம். அதை நம்ம இப்ப எனேபிள் பண்ணி உங்களுடைய வேலெட்டுக்குள்ள ஆட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் அதுக்கு கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி 5 டைட்டில் கொடுத்திருப்பாங்க. டிரான்சாக்ஷன்ஸ், இன்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் BEP20 டோக்கன் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க இப்போ அதாவது மிஸ் ஆன அந்த டோக்கனை தான் எடுக்கிறீங்க அல்லது இன்னொருத்தர் அனுப்புனதை நீங்க கவனிக்காம விட்டுருந்தீங்கனாலும் எனேபிள் பண்ணாம விட்டீங்கன்னா பேலன்ஸ் காட்டாது. சோ அதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். BEP20 டோக்கன் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ப்ளூ கலர்ல காட்டியிருப்பேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இதுல காட்டுவாங்க. நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி நாள் கணக்குல, டே கணக்குல அவங்க மென்ஷன் பண்ணி 200 நாள் 300 நாளைக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸும் நீங்க உங்களால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஸ்கிரீன்ல பாக்குறது பேன் கேக் இதை பத்தி கொடுத்திருக்காங்க. சப்போஸ் அதுல எந்த காயின் புதுசா ரிசீவ் ஆயிருந்தாலுமே இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா C98 காயின் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அந்த C98 காயின் வந்தது தெரிஞ்சிருந்தா தான் நாங்க ட்ரஸ்ட் வாலெட்ல எனேபிள் பண்ணனா காட்டும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல காட்டாது. பட் என்கிட்ட உள்ள பேலன்ஸ் என்னோட வேலெட்டுக்குள்ள வந்துருச்சு, ஆனா அது எனக்கு தெரியாம இருக்கு, யாருக்குமே பயன்படாம வீணா போகும். சோ அதுக்கு தான் சொல்றேன். இந்த C98 அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எந்த காயின் வந்திருந்தாலுமே அந்த C98 அப்படிங்கறது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்ததா இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஒன்னு ஓபன் ஆகும். அதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த வேலெட், அதாவது அந்த காயினுடைய
கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை எடுத்துட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ட்ரஸ்ட் வேலட்டுக்குள்ள வாங்க. மேல 2 புள்ளி மாதிரி இருக்கு இல்லைங்களா, டாப் ரைட் கார்னர் மேல இருக்கு ரெண்டு புள்ளி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதுல நீங்க அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணீங்க இல்லைங்களா, அதை வந்து இதுல சர்ச் அப்படின்னு மேல இருக்குல்ல, ஜஸ்ட் அதுல பேஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண உடனேவே அந்த காயினுடைய பேர் காட்ட ஆரம்பிக்கும். இதுல வந்து காட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட்டம் காயினுடைய இது எனேபிள் பண்ணி காட்டிருக்கு பாத்தீங்களா. ஸோ அதை வந்து ஜஸ்ட் அதே மாதிரி எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ மிஸ்ஸிங் ஆன எந்த ஒரு காயினா இருந்தாலுமே உங்களுடைய ட்ரஸ்ட் வேலட்டுக்குள்ளதான் இருக்கும். பட் உங்களுக்கு அது காட்டாம இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் எப்படி இதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்ட்ராப்ல ரிசீவ் ஆன காயினை ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம அட்டன் பண்ணிருப்போம், அவங்களும் அனுப்பியிருப்பாங்க. பட் நம்ம பட்டனை எனேபிள் பண்ணாததுனால நமக்கு ஷோ ஆயிருக்காது. ஸோ இதான் வந்து ட்ரஸ்ட் வேலட்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். நிறைய பிகினர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. யூடியூப்ல தமிழ் வீடியோஸும் ரொம்ப குறைவுதான் இதை பத்தி போட்டிருக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட முதலிட்டுள்ளது நான் உங்கள் தாமு. நன்றி.